Hello friends, welcome to Indian Jobs Mail. IRCTC அதாவது இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத்து ஜோனில் அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சதர்ன் ஜோன் தெற்கு பகுதிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ட்ரேடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், என்ன ஏஜு, எந்த பிளேஸில் போஸ்டிங் இருக்கும், அதை எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எந்த இடத்துல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம், எந்த பிளேஸில் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கேரளா அண்ட் கர்நாடகா, சவுத்து ஜோனில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு பீப்புள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் எல்லா பிரான்ச்லேயும் வந்து வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th வித் ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ் டியூரேஷன் எப்போவுமே 1 year 12 months தான் இருக்கும். ஏஜ் வந்து 15லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 yearsம் ஓபிசிக்கு 3 yearsம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறதால என்ன ப்ரோ பெனிஃபிட், இதால் ஏதாச்சும் நன்மை இருக்கா அப்படின்னா 100% இருக்குது. இப்போ ரயில்வேல ஏஎல்பி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு வருஷமும் ரயில்வேலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இதில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ஜாபில் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ரயில்வேஸில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரயில்வே எதில் அப்ரெண்டிஸ் வந்தாலும் நீங்கள் தயங்கலாம். பட் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் வருது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா 100% ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் கேட்ரிங் பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்குது எக்ஸிக்யூட்டிவ்க்கு. இதுக்கு பாருங்கள், கிராஜுவேஷன் பர்சியிங் இன் காமர்ஸ், அதாவது பிகாம் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சியிங் அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது அவங்க டிகிரியை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12 months ட்ரைனிங் இருக்குது. அதே மாதிரி ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ரா டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. ஸோ கிராஜுவேட் பர்சியிங் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்ருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது அந்த பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் கிராஜுவேட் பர்சியிங் எனி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்ருக்கிறவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 6 months ட்ரைனிங், இதுக்கும் 6 month ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. எனி கிராஜுவேட்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12 மாதம் ட்ரைனிங் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு 24/3/2025, அதாவது அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்ச் 24 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 7 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது நோ ரிட்டன் எக்ஸாம், வைவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த அந்த பர்சன்டேஜை பொறுத்து உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து எசென்ஷியல், முக்கியமாக என்ன படிச்சிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதில் 50% இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமாக 10th பாஸ் பண்ணி அதில் 50% ஓவராலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜை பொறுத்து டைரெக்டாக மெரிட் லிஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். எக்ஸாமு, வைவா அதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்த வரையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்து தான்
ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் அண்ட் ஸ்டைஃபன். ட்ரைனிங் பீரியட் ஆல்ரெடி அந்த டேபிளர் காலமில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 12 மந்த்து 6 மந்த்து, அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 12 மந்த்து 6 மந்த் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ போஸ்டிங்கை பொறுத்து ட்ரைனிங் பீரியட் வந்து மாறும். எதுக்கு சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங் அதுக்கு மட்டும்தான் 6 மந்த் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு 12 மந்த் இருக்கும் ட்ரைனிங். சரிங்களா. சரி, இப்போ ஸ்டைஃபண்ட் பார்க்கலாம். ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை, சேல்ரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, 5th-லேருந்து 9th கிளாஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5000 ஸ்டைஃபண்ட் தருவாங்க. இதுவே நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 6000, 12th கிளாஸ் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 7000 தருவாங்க. இதுவே ஒரு நேஷ்னல் இல்லைனா ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா 7700 தருவாங்க. ஸோ நீங்கள் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்க, அதாவது டிப்ளமோ அந்த மாதிரிலாம் இந்த ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7000, டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா 8000, டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா 9000. உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பாருங்கள். செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் தி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும். உங்கள் 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, அடுத்து பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஸ்கூல் டிசி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஐடிஐ எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க, எக்ஸர்விஸ்மேன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சர்விங் சர்டிஃபிகேட் ஆர் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, ஸோ அது 2 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த 2 காப்பிலையும் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அந்த ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்கள் சிக்னேச்சரை நீங்களே பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் 100% ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு, கேரளாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கர்நாடகா. ஸோ தமிழ்நாடு இதில் தான், தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இருக்கும். மெஜாரிட்டி சென்னையில் இருக்கலாம், சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா.